சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இயற்கை தேர்வுண்டா என்னது. இயற்கை தேர்வுங்கிறது நாம் இப்போ பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் இயற்கையில் அவங்க காட்டில் அல்லது அவங்க இயற்கையான சூழலில் அவங்க இருந்த அந்த தாவர விலங்குகள் இருந்த மாதிரி நாம் வளர்க்குற தாவர விலங்குகள் இல்லை பெரும்பாலானது. சரியா? அப்போ இயற்கை தேர்வுங்கிறது என்ன விஷயங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கை தேர்வுன்னு சொன்னால் என்னென்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, மனுஷன் நமக்கு தேவையான மாதிரி மனுஷன் தான் இயற்கை தேர்வை அதை தேர்ந்தெடுத்து தனக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கொண்டது. இன்னொன்று, ஒரு உயிரினம் தான் வாழ்றேன்டா இயற்கையாகவே அது தனக்குரிய கூர்ப்புங்கிறது இயற்கை தேர்வில் இருந்து தான் வரப்போகுது. ரைட். பொதுவாக இயற்கை தேர்வுங்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு இனம், அதாவது நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு விலங்கினத்தை வைப்போம். ஒரு மான் ரெண்டு வைப்போமே, மான் இல்லை மான் மாதிரி, மானுக்கு முன்னுக்கு இருந்து மூதாதையர் ரெண்டு வைப்போம். ரைட். இந்த விலங்குகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த விலங்குகள் மேய்ச்சல் விலங்குகளாக இருக்குது. அதாவது புல்லை மேயக்கூடிய மேய்ச்சல் விலங்குகளாக இருக்குது. ரைட். இதில் ஒரு சிலது கொஞ்சம் ஓடக்கூடிய திறமை கூடுதலாக இருக்கும். ஒரு சிலது கொஞ்சம் எதிரியை பார்த்தா டக்குன்னு பதுங்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும். சரியா? சிலது ஓடக்கூடியதாக இருக்கும், சிலது பதுங்கக்கூடியதாக இருக்கும். சிலது ஓடும் ஆனால் வேகமாக ஓடையில்லாத தன்மை உள்ளதாக இருக்கும். ரைட்டா? இப்படி இருக்கிற நேரம் இதில் யார் தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பான ஆட்கள் என்றால், ஒரு எதிரி விலங்கு ஒரு புலியை என்னத்தையோ பார்க்குற நேரம் ஓடக்கூடியதும் வேகமாக ஓடக்கூடியதும் பதுங்கி இருக்கக்கூடியதும் சில வேளை தப்பி பிழைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மெதுவாக ஓடக்கூடியால் அந்த காலத்தில் அந்த இடத்துல இருந்து அவர் அழிஞ்சு போகுது. ஏன்னு சொன்னால், புலி வேட்டையாடுறதுக்கு வரைக்குள்ள அவர் தான் வேட்டையாடப்படுது, அவர் அழிஞ்சு போயிடுது. இப்போ இனி அடுத்த சந்ததி வரைக்குள்ள என்ன வரும்னு சொன்னால், இந்த பதுங்கி வாழ்கிறதும் பதுங்கி இருக்கக்கூடியதும் மற்றது வேகமாக ஓடக்கூடியதும் இது ரெண்டும் தப்பி இருக்கிறால அவங்களோட சந்ததி தான் இருக்கும். அந்த மெதுவாக ஓடக்கூடிய ஆட்கள் அவையே இல்லாமலே போயிடும். ஆனால் இப்போ நான் சொன்ன மூன்றுமே ஒரே இனம்தான், அதில் இயல்புகளில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதே மாதிரி அப்போ பிறகு வரக்கூடிய காலத்தில் இதுலேயே பதுங்கி இருக்குதுன்ற புலி ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால், அதுக்கு பிறகு புலி என்ன செய்யணும்னா பதுங்கி இருக்கக்கூடியதில் பார்த்து புலி வேட்டையாட வலிக்கிட்டோம். அப்போ பதுங்கி இருக்கக்கூடியதும் இல்லாமல் போயிடும், வேகமாக ஓடக்கூடியது மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அப்போ அப்படி மிஞ்சி வந்ததில் இப்போ இருக்கக்கூடிய மான்கள் வந்துருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய மான் என்று சொல்கிறது அப்படி வந்திருக்கலாம். ஏன்? அவங்க பதுங்கியும் இருக்கிறது இல்லை, மெதுவாகவும் ஓடுறதில்லை. மானண்டா இப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடும். சரியா? அப்போ புலியால் கலைச்சி பிடிக்கக்குள்ள புலி மிகவும் கஷ்டப்பட்டு அதில் ஒரு மானை பிடிக்கும். சரியா? பெரும்பாலும் புலிகிட்டேருந்து மான் தப்பி விடுறதெல்லாம் இருக்குது. ரைட். அப்போ இது இயற்கை தேர்வுங்கிறதுல ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு தீவு ஒன்றில் ஒரு ஆள் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு போகிறேன். ஒரே இனமான குருவி. சரியா? ஒரே இனக்குருவி. அந்த தீவிட கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட குருவி என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதில் கரையோரத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை புறக்கி சாப்பிட்றதுக்காக சின்ன கட்டை சொண்டோட இருக்குது. அதே ஒரு கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவில் கொஞ்சம் உயரம் கூடின இடத்துல இருக்கக்கூடியது அவங்களோட உணவு பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவையோட சொந்த அமைப்புகள் மாறுது. கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கக்கூடியது பூச்சி புழுக்களை கூடுதலாக சாப்பிட்றதுக்காக அதில் சொண்டு கொஞ்சம் கூறாவும் கொஞ்சம் கொத்தி பூச்சியை பிடிச்சா பிடிக்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரியான கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதே இனத்து குருவி சொண்டு நீண்டு வளைஞ்சு பூக்களில் தேனை குடிக்கக்கூடிய மாதிரி இப்படி நீண்ட வளைஞ்ச சொண்டோடு இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே இனக்குருவி. அப்போ அவங்களோட உணவு, அவங்க இருக்கக்கூடிய சூழலில் அதுகளோட உணவு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது இயற்கை தேர்வு அடைஞ்சு இருக்குது. சரியா? ரைட். அதே மாதிரி மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால், மனுஷன் ஒரு தாவரத்தை எடுத்து விதைக்கிறான். சரியா? பயிரிடுறான். ரைட். உங்களுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழை மரம் இருக்குது. வாழை மரம் காட்டு வாழைன்னு சொல்லி இப்பையும் இயற்கையில் இருக்கக்கூடிய வாழைகள் இருக்குது. அது இந்த அளவு தான் இருக்கும். அந்த காய், அதில் காய் பழம் இந்த அளவு தான் இருக்குது. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 20 கொட்டை இருக்கும். சரியா? ஒரு 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 குண்டுமணி அளவில் உள்ள 20 கொட்டை இருக்கும். இந்த அளவு வாழைப்பழத்துக்குள்ளே 20 குண்டுமணி அளவில் கொட்டை இருந்தால் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட இயலுமா? சாப்பிட இயலாது. ரைட்டா? இப்போ மனுஷன் என்ன செய்கிறான், அதை கொண்டு வந்து தான் வச்சு வளர்க்குறான். வளர்க்குற நேரம் அதில் எப்பயோ ஒரு காலத்தில் அந்த வாழைப்பழம் கொட்டை கொஞ்சம் குறைவானது கொண்டு வருது. அதை செலக்ட் பண்ணுறான், அதை தெரிவு செய்து அதிர பரம்பரையை வளர்க்குறான். வளர்க்க ஏற்கனவே அந்த பழம் கொஞ்சம் பெருசாகவும் வந்திருக்குது, விதையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்புறம் அது வளர்ந்து வரைக்குள்ளே இன்னொருக்கா என்ன செய்யுது,
அதில் இன்னும் வித குறைவாக வரக்கூடிய மாதிரி இன்னும் கொஞ்சம் பழம் பெருசாக வரக்கூடிய மாதிரியும் ஒரு இனம் கொண்டு வருகிறது. அதைத்தான் தெரிவு செய்து திரும்ப அதை வளர்க்குறான், மிச்சம் எல்லாத்தையும் விட்டுறோம். இப்படி வளர்த்ததில் தான் வாழைப்பழம் இப்போ விதை இல்லாமல் இந்த அளவு சைஸுக்கு வாழைப்பழம் இருக்குது. இப்படி மனுஷன் இயற்கையாக தேர்வு செய்து வந்ததுனால். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக வழங்கும். ரைட், மனுஷன் ஆடு மாடுகளை டொமஸ்டிகேட் பண்ணுவோம், அதாவது வீட்டு விலங்குகளாக வீட்டில் வளர்க்குறதுக்கு பழக்கிறோம். சரியா, பழக்கிற நேரம் ஒரு 100 மாட்டை கொண்டு வந்து வைக்கிறான்னு வைங்க, ஒரு இடத்தை அடைச்சி வைக்கிறான்னு வைங்க. அதில் 1-2 என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த அவனை அடைச்சி வச்சிருக்கிறது இடிச்சிட்டு வெளியே போகணும்னு நிற்கிது. ரைட், அதை என்ன செய்வான் அந்த மனுஷன்? முதலாவது அதை அடித்து கொண்டு சாப்பிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அந்த இடித்து உடைக்கக்கூடிய அந்த இனம் அவன்கிட்ட இருந்து இல்லாமல் போயிடும். ரைட், ரெண்டாவது என்ன செய்கிறான்? ஒருவேளை அவன் அந்த பட்டியை சிறக்கைக்குள்ளையோ இல்லாட்டி ஏதாவது செய்கிற நேரமோ சிலது ஓடுறது என்ன செய்வான்? அதை முதலாவது அதையும் அடித்து கொள்வான். இப்படி செய்து கடைசியாக அந்த மனுஷனால் கட்டுப்படுத்தக்கூடியது அவனோட பழகக்கூடிய இனங்கள், பழகக்கூடிய தனியன்கள், பழகக்கூடிய விலங்குகள் மட்டும் அங்கே மிஞ்சுது. இனி அதிலேருந்து வரக்கூடிய குட்டிகள் என்ன செய்யும்? அதுகளோட இயல்பை தான் பெரும்பாலும் ஒத்ததாக இருக்கும். இப்போ மாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷனோட பழகக்கூடிய இயல்பு என்னங்கிறத விட மாடு தான் ஆரண்டே தெரியாத மாதிரியான மாடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ ஜேர்சி, ஃப்ரீசியன் இப்படியான ஐரோப்பிய இனத்து மாடுகளை பார்த்தீங்கன்னா அது மாட்டுக்குரிய இயல்பே இல்லை, அது பால் கறக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. சரியா, இப்படி தான் இதுதான் இயற்கை தேர்வுன்னு சொல்கிறது. ரைட், இந்த வகையில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு பயிர் என்ன மாதிரின்னு சொன்னால் அதில் காய் நஞ்சு. சரியா, அதில் காய் நஞ்சு. ஆரம்ப காலத்தில் இருந்த உருளைக்கிழங்கு, காட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இனத்தில் கிழங்கு கூட கொஞ்சம் நச்சுத்தன்மையானது தான். சரியா, அந்த கிழங்கை மனுஷன் கொண்டு வந்து நச்சுத்தன்மை குறைஞ்சதாக அதை மாற்றி எடுத்து கனகாலமாக அதை இயற்கை தேர்வுக்கு உட்படுத்தி தான் இப்போ நாம் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு டேஸ்டான உருளைக்கிழங்கு இருக்குது. சரியா, ரைட். இதே நாம் அந்த காயை எடுத்து அந்த விதையிலிருந்து உருளைக்கிழங்கு போடுவோமா இருந்தால் இவங்களோட முன்னுக்கு இருந்த மூதாதையர் இயல்புகளோடையும் சில செடிகள் முளைச்சு அதிலேருந்து வரக்கூடிய கிழங்குங்கிறது நச்சுத்தன்மையான கிழங்காக வாரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் உருளைக்கிழங்கு விதையிலேருந்து முளைக்க வச்சு எடுக்கிறது இல்லை, அந்த கிழங்கிலேருந்தே எடுக்கிறது. உதாரணம், விதையிலேருந்து எடுக்கிற நேரம் அவங்களோட மூதாதையர் இயல்பு இருக்கும், அந்த இயற்கை தேர்வு இந்த அவங்களோட மாற்றம் ஜெனட்டிக்ஸ் பரம்பரை இயல்புகள் மாற்றம்ங்கிறது அதெல்லாம் வரும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு தடியிலையோ இல்லை கிழங்கிலேயோ இருந்து எடுத்தோம்னு சொன்னால் அதில் எந்த மாற்றமும் இருக்காது. உதாரணமாக பாருங்கள், இப்போ இந்த மரவள்ளி இருக்குது. சரியா, இது மரவள்ளி. இந்த மரவள்ளி வளர்ந்து இதில் வர கிழங்கு இந்த மரவள்ளியிற கிழங்கு தான். சரியா, இந்த மரவள்ளியிற கிழங்கு தான். இது ஒரு ஆள் உண்டு, இந்த மரவள்ளிக்கு ஒரு பேர் வைக்குமே, இதுக்கு ஒரு டிலெக்ஷன் பேர் வைக்கிறோம்னு வைங்களேன். ஒரு ஆள் பேர் வைக்கிறோம்னு வைங்க. இது இப்போ இதுலேருந்து நான் 10 தடியை எடுத்து 10 தடியை ஒரு இடத்துல நட்டி வளர்த்தாலும் அந்த 10 தடியும் டிலெக்ஷன் இதே இயல்பு தான் இருக்கும், ஒரு கொஞ்சம் கூட இதில் மாற்றம் இருக்காது. சரியா, திரும்ப அதில் வளர்ந்து அதில் வர தடியை எடுத்து நான் இன்னொரு 100 தடி வைக்கிறேன். அப்போ இதிலேருந்து வந்தது அந்த 10, அதிலேருந்து வந்தது அந்த 100, அவ்வளோத்துலேயும் அதே இயல்பு இருக்கும். இது பதிய முறை இனப்பெருக்கங்கள் செய்கிற நேரம் அதே இயல்பில் இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் வளரும், ஒரு வெங்காயம் வளரும், அதிலேருந்து குமுளம் வரும், அதிலேருந்து ஒரு 7-8 வெங்காயம் வரும். அது அவ்வளவும் அந்த நீங்கள் வச்ச அதே வெங்காயத்தில் அதே இயல்பாக இருக்கும். அதே நேரம் ஒரு காய் ஒன்று காய்க்குது, அதாவது ஒரு மாமரம் வச்சு அது பூத்து காய்க்குது. அந்த காயிலிருந்து ஒரு விதை வந்ததுன்னு சொன்னால் அந்த விதை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மாமரத்தில் இயல்போடு இருக்காது, அது இயல்பில் நிறைய வித்தியாசங்களை காட்டும். ஏன்னு சொன்னால் அந்த காய்ச்ச மாமரம் ஒரு ஜெனட்டிக்ஸ் ஒரு பரம்பரை இயல்பு அதுக்கு இருக்கும். இந்த விதையில் இன்னொரு பரம்பரை இயல்பு இருக்கும். டிஎன்ஏ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் பதிய முறையில் வரைக்குள்ள டிஎன்ஏல வித்தியாசம் இருக்காது. சரி, இதில் இங்கே ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது பாருங்கள். இது மரவள்ளி. சரியா, இது மரவள்ளி. இந்த மரவள்ளி சிவப்பு நிற மரவள்ளி. இதில் கிழங்கு சிவப்பு தான், ஆனால் இதில் கிழங்கு சிவப்பாக இல்லை. இந்த மரவள்ளி என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த மரவள்ளி காய்ச்சது. சரியா, காய்ச்சி அதிலிருந்து விதையில் வளர்ந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கண்டு. சரியா, நாங்கள் வச்சுருந்த மரவள்ளியில் காய் வந்து அதுலேருந்து விதை விழுந்து வளர்ந்தது தான் இந்த மரவள்ளி. நீங்கள் மரவள்ளி கிழங்கு பார்த்துருப்பீங்க. மரவள்ளி கிழங்கு வெள்ளை கலர் வெள்ளையாக இருக்கும் கிழங்கோட தோல் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் இந்த மரவள்ளி நாங்கள் வச்சது சிவப்பு நிற மரவள்ளியிலேருந்து விழுந்த விதை தான். ஆனால் இந்த மரவள்ளியிற தோலை பாருங்கள், சிவப்பு நிறம் இல்லை,
இது தெரியுதா, ஒரு பழுப்பு நிறமாக வந்திருக்கு இதில் தோல். சரியா, இது ஒரு பழுப்பு நிறமாக இதில் தோல் வந்திருக்கு. ரைட், அப்போ இதில் ஒரு வித்தியாசம் ஒன்று வந்திருக்குது. அதோடு இந்த மரவள்ளியில் இந்த தண்டும் சிவப்பாக இருக்கணும், இந்த தண்டும் சிவப்பாக இருக்கணும், ஆனால் சிவப்பு இல்லை. சரியா, இந்த தண்டும் சிவப்பாக இருக்கணும், ஆனால் இது சிவப்பாக இல்லை, இது பச்சை கலரில் இருக்குது. இந்த தண்டு இந்த இலைகளில் கூட சிவப்பு கலருங்கிறத காண இல்லை, இது பச்சையாக இருக்குது. நான் இதில் ஒரிஜினல் காட்டுறேன் பாருங்க. இந்த இந்த இதுதான் இந்த மரவள்ளியில தாய் மரவள்ளிக்குரிய இலையிற தண்டு. தெரியுதா, இது சிவப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இது சிவப்பாக இருக்குது, ஆனால் இதில் சிவப்பு இல்லாமல் பச்சையாக இருக்குது. சரி, அது என்னன்னு தெரியலை, எங்களுக்கு சரியாக தெரியலை. இது இதில் உள்ள மியூட்டேஷனாக இருக்குமெண்டு நான் நினைக்கிறேன். மற்றது கிழங்கும் பாருங்கள், இங்கேருந்து வருது கிழங்கு, இந்த நிலம் வெடித்து வருது, இங்கேருந்து கிழங்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 அடிக்கு இந்த கிழங்கு வருது. சரியா, இதாலையா வருது, 2-2.5 அடிக்கு இந்த கிழங்கு வருது, இந்த வருது. ஆனால் இதில் கிழங்கு அப்படியும் இருக்கிறது இல்லை. இந்த மரவள்ளியில் சாதாரணமாக இந்த மாதிரி கிழங்கு இருக்கிறது இல்லை. ரைட், அப்போ இதுதான் இயற்கை தேர்வுங்கிறதுல முக்கியமான விஷயம். இயற்கை தேர்வு மூலமாக தான் தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் மனுஷன் தனக்கேற்றுதான் பழக்கப்படுத்தியோ பயிர் செய்தோ. நெல் கூட அதே மாதிரி தான். நீங்கள் இது சம்மந்தமாக இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்கிறது உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு தான் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறோம். தேடி பாருங்க, படித்து கொள்ளுங்க. நான் சொல்கிறது முழுசாக நம்பாதீங்க, தேடுங்க, படித்து கொள்ளுங்க, அறிவை வளர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அது எங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.